காவல்துறையினர் வந்து மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் மகன் ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞரை வந்து விசாரணை என்ற பேரில் கூட்டிகிட்டு போய் அடித்து கொலை செஞ்சுருக்காங்க. அடித்து கொலை செஞ்ச அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு கடந்த 2 நாளாக இந்த தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சு போராடிக்கிருக்கோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே நிற்கிறாங்க. ஆனால் இது சம்பந்தமாக இந்த மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களோ இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை. உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்கலாம். கொலை செய்யப்பட்ட அந்த ஆகாஷ் படுகொலைக்கு காரணமான காவல்துறை கைவர்களில் வந்து கொலை வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் அப்படின்றத முதன்மையான கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கை நிறைவேற தட்டியும் இந்த போராட்டம் தொடரும். இதில் எந்த சமரசமும் ஆகாது. இது வந்து தொடர்ச்சியாக காவல்துறை மரணங்கள் நடந்துக்கிறதுக்கு எந்த சமுதாயத்துக்கு நடக்கக்கூடாது. ஆனால் குறிப்பாக தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வடக்குப்புத்தூர் முருகன் படுகொலை நடந்துச்சு. நடுக்காவேரியில் வந்து கீர்த்திகான்ற ஒரு பொண்ணு அந்த ஸ்டேஷனில் லாக்அப் டெத் ஆகிறாங்க. இப்படி வந்து தொடர்ச்சியாக நடக்குது. பல்வேறு படுகொலைகளும் சாதிய படுகொலையும் நடக்குது. இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு காவல் நிலையத்தில் ஒரே குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சாதிய வன்மமாக சிந்திக்கக்கூடிய அந்த காவலர்கள் வந்து இந்த படுகொலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ அந்த காவலர் இந்த அதாவது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து அந்த பகுதி காவல் நிலையங்களில் பணியில் அமர்த்தக்கூடாது. இது ஒரு கமிஷனே இருக்குது. அந்த கமிஷனை நடைமுறைப்படுத்துங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்கணும். எப்படி இழப்பீடு கொடுக்கணும்னா, ஒரு காவலர் இறந்தால் 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க. அது ஏன் இந்த பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு நடைமுறைப்படுத்தக்கூடாது? அதே மாதிரி கைது செய்யப்பட்ட அந்த காவலர்களை வந்து பணி நீக்கம் செய்யணும். அதாவது கைது செய்யணும், அவங்கள பணி நீக்கம் செய்யணும் நிரந்தரமாக. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாவட்டத்தில் மடப்புறம்ன்ற ஒரு கிராமத்தில் அஜித்ன்ற ஒரு படுகொலை செய்யப்பட்டார். அங்கே இதே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியாக அந்த காவல்துறையில் கொலை வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிங்களா. இன்றைக்கி அது தீர்ப்பாகக்கூடிய சூழலில் போயிடுச்சு. அது மாதிரி ஏன் நீங்கள் இங்கே செய்ய மாட்டீங்க? அப்போனா உங்களுக்கு வந்து சீப்பாக, அதாவது எப்படின்னு அலட்சியப்படுத்துறீங்களா? எங்களை வந்து தொடர்ச்சியாக அந்த மக்களை வந்து தொடர்ச்சியாக வன்மமாகவே செயல்படுறாங்க. அதை வந்து தமிழக அரசையும் கண்டிக்கிறோம், காவல்துறையுடைய செயல்பாடை கண்டிக்கிறோம். காவல்துறையுடைய சாதி வன்மம் மாற்றப்படலைன்னா இந்த மக்களால் போராட்டத்தால் மாற்றுவோம். மானாமதுரை ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் எச்சரிக்கையாகவே சொல்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மக்களுடைய போராட்டம் வேறு விதமாக வெடிக்கும். அதை வந்து உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை அந்த கைவர்களை வந்து கைது செய்யணும், கொலை வழக்கு பதிவு செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க வழக்கை. மாற்றி அவங்க விசாரணை எப்படி அதாவது சிபிசிஐடி விசாரணையுமே அந்த வடக்குப்புத்தூர் முருகனுடைய ஒரு கொலையை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அவரை வந்து வேனில் வச்சு அடிக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த அடித்தோடனே இறந்துடுறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துமே அந்த கொலையை வந்து சிபிசிஐடி வழக்கு விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு மூளையில் கட்டி இருந்துச்சு, அவருடைய மரணம் இயற்கை மரணம்னு மாற்றுறான். அப்போ சிபிசிஐடி இந்த தமிழக அரசுடைய சார்பாக தான் செயல்படுது. அப்போ எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும். 2வது உரிய நீதி கிடைக்கணும். உங்களை அப்பட்டமான படுகொலை இது. அந்த அப்பட்டமான படுகொலைக்கு நீங்கள் வந்து ஏன் கொலை வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்கீங்க? இன்றைக்கி வரையா ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஏன் மறைச்சு நிற்கணும்? நீ நடவடிக்கை எடுக்கலையில, அதனால தானே போராடுறான். நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா இந்த போராட்டம் தொடரும். எந்த விதத்துலையும் பின்வாங்க மாட்டோம். என் பேர் லெனின், சமூக செயல்பாட்டாளர். மது விற்பனையினால் இந்த பகுதி இளைஞர்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க. பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. பெண்கள் வந்து அந்த பகுதியில் போய் சுதந்திரமாக போய் வர முடியல. கடை வீதிகளுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு இதெல்லாம் போய் வர முடியலை. அப்போ இதை இந்த ஆகாஷ் வந்து தட்டி கேட்குறாரு. இந்த தட்டி கேட்ட ஏற்பட்ட முரண்பாடுகளுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி காவல்துறையுடைய காவல் நிலையத்திலே வச்சு அந்த மரணம் நிகழ்த்தப்படுது. அடித்து காவல்துறையினால் கொலை செய்யப்படுறாரு. அப்போ ஒரு சமூக சிந்தனையோடு எழுத்து கேட்குற ஒரு விஷயத்தை கூட அவர் மேலே குற்றவாளியாக மாற்றப்பட்டு இன்றைக்கி அவரை வந்து ஒரு கொலை செய்யப்படுற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. அப்போ இந்த கள்ளச்சந்தையுடைய மது விற்பனையை தடுக்கணும், இந்த பகுதியிலுடைய கஞ்சா விற்பனையை தடுக்கணும். கஞ்சா நெட்வொர்க்கை முழுசாக நீங்கள் தமிழக அரசும் காவல்துறை வந்து ஒழிக்கணும். இந்த கஞ்சா விற்பனையினாலையும் இந்த மது விற்பனையினாலையும் பல்வேறு சமூக குற்றச்செயல்கள் வந்து அதிகரிக்குது. இதை தடுத்து நிறுத்தணும். இதுவும் இந்த போராட்டத்துடைய ஒரு கோரிக்கை.